அதுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடா? கடைசி மலைத்தொடருங்க இது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. உங்கள் பேர் என்ன? நம்ம பேர் கண்ணன். கண்ணன். இந்த மூப்பாருக்கு கீழே எல்லாம் நிறைய பேர் எல்லாம் இருப்பாங்களா? அவங்களாம் இப்போ போனதால எல்லாம் அங்கங்கே சுற்றுலா காட்டுக்கு அங்கங்கெல்லாம் போயிருப்பாங்க. அப்புறம் துவரை ராகி சாமை. இங்கே யானை பிரச்சனை இல்லை உண்டா? யானை பிரச்சனை உண்டு. இங்கே வந்து தனியாக ஒரு 10 குடும்பம் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ, அங்கங்கே வீடு இருக்குது, ஒரு 10 வீடாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருந்து இருக்கிறாங்க. அதான். உங்களுக்கு இதெல்லாம் பட்டா இடமா? இருளார்ஸ் இவங்களெல்லாம் படிக்கும்போது அந்த வரலாறுல இருக்குது. இன்னைக்கெல்லாம் நம்ம பச்சை மருந்து இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லையா? இப்போ நம்ம பச்சை மருந்து கூட அதிகமாகுது. மலை உச்சியில் பாருங்க, ஒரே ஒருத்தர் இருக்காருங்க. அங்கே சின்னதாக ஒரு கிணறு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டியாக ஒரு கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் லைட்டாக தண்ணி சேமித்து வச்சுட்டு அப்புறமா அப்படியே கீழே வர மாட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தேக்கி வச்சு இவங்க வந்து இந்த ஊருக்கு தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ சம்மர் வந்தாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி வத்தாதாமா. இந்த மாதிரி ஒரு இது வச்சு அதிலிருந்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் இதாக வச்சு பைப் வச்சு அதில் வால்வு வச்சு அப்படியே கீழே வரைக்கும் அதனுடைய ஃப்ளோலையே அப்படியே கீழே போகுதுங்க. ஸோ பாருங்கள், வர தண்ணி அப்படியே இதுக்குள்ளே அப்படியே போய் இதுக்குள்ளே வந்து ஃபில்டர் ஆகுதுங்க. இதில் இருந்து தான் தண்ணி வந்து கீழே போகுதாட்டிருக்கு. அங்கங்கே பைப் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை வந்து நான் அப்படியே இழுத்து விட்டோம்னா அது அந்த ஃப்ளோலையே G-ஃபோர்ஸ்லேயே அப்படியே கீழே போயிடுதுங்க. இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் அப்படியே தண்ணி வந்துட்டுருக்கு. ஆமாம், சரி அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். ஸோ லேட் ஆகிடுச்சு, நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அப்படியே போயிட்டு வந்துடுவோம். இந்த சைடில் இருக்குது பாருங்கள் பைப்பு. அந்த பைப்பு வந்து நம்ம அந்த கிணறு மாதிரி ஒரு செட்டப் சொன்னோம்ல, அங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து கீழே அப்படியே அந்த ஊருக்கு போகிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓடிவாங்க. அவ்வளோதாங்க, நான் அப்படியே போவோம். மழை வேறு கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டு ரிட்டன் மறுபடியும் மேலே ஏறி போய் கிட்டத்தட்ட பாருங்க இங்கே தான் இருக்குது. அதை தாண்டி வண்டி நிறுத்திட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மலையோடைய பின்னாடி சைடில் நிறுத்திருக்கோங்க. ஸோ முந்திரி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துவாங்க. ஐயோ சார், நிறைய கீழே விழுந்துருக்குங்க சார். இதுதாங்க அந்த முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சார். இங்கே இருக்கு பாருங்கள் பழம்லாம். சாப்பிட்றீங்களா? இதுவும் அப்படி பரவாயில்ல விடுங்க, இது ஒன்றும் ஆகலை பாருங்கள். நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்கா? நானும் ட்ரை பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இது நான். நல்லா தாங்க சார் இருக்கு. லைட்டாக ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்குங்க, அவ்வளோதான். நிறைய முந்திரிக்காயெல்லாம் இருக்குங்க இதில். இதை எடுத்துகிட்டு போகலாமா? இது என்ன பண்ணுவாங்க சார்? காய வைப்பாங்களா?
தோட்டம். இதுவா? பரவாயில்ல, ஒரு 2 பழம் எடுத்துக்கிட்டேன். என்னம்மா ஐயோ, வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு போயிரு. இந்த வீட்டையே போய் பார்த்துட்டு போயிடலாமா சார்? சரி வாங்க. ஸோ நம்ம அந்த ட்ரைபல் வில்லேஜ் வந்து நெருங்கிட்டோங்க. இந்த கேமரா மட்டும் ஆடாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியாங்க இது. அப்படியே இந்த மலைத்தொடர்களுக்கு கீழே அப்படியே மக்கள் கண்டிப்பாக ரொம்ப மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம். செம்மையாக இருக்குங்க அது. ஆச்சரியத்தின் அணிவகுப்புன்ற மாதிரி. வா, குறும்பர்ஸ். ஆமாம், குறும்பர்ஸ் தான் சொன்னாங்க. அவங்களுடைய வீட்டை பாருங்க. வா, எவ்வளோ பெரிய வீடு. இங்கே இருக்கிற இந்த 10 வீடு மட்டும்தான் கட்டியிருப்பாங்கட்டிருக்கு. ஓ, அங்கே ஒரு கொஞ்சம் வீடு இருக்குது. பா, இதுதாங்க இந்த ரோட்டோடைய டெட் எண்டே இந்த ஊர் தான். ஆட்டுக்கு இல்லைங்க சார், அது வீடுங்க சார். அது வீடுங்க சார். அது சரி சரி, ஒன்றும் பண்ண மாட்டோம். பலாப்பழம்லாம் இருக்குது அதில். அப்படியே சாமி, அந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருவி போகுது. அவர் சொன்ன அந்த ரோடு அங்கே போகுது பாருங்கள். ஆமாதா, இந்த வழியாக தான் அவர் சொன்னார், இதுலேயே போகலாங்க அப்படின்ட்டு. வா சார், வேறு மாதிரி தெரியுதுங்க சார் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலுமே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடோடைய பார்டருங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் உண்மையிலுமே மறுபடியும் இங்கெல்லாம் வர முடியுமான்னு கூட தெரில. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அப்படியே நம்ம எடவாணி அப்படின்ற இன்னொரு கிராமம் இருக்குங்க, மலை கிராமம் தான். அங்கே போகிறதுக்கு உண்டான ரோடு தான் அது வந்து ரோடு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்களாம், எடவாணி வரைக்கும் போகும் அப்படின்னாங்க. ஸோ அடுத்தது நம்ம அங்கேயும் போய் வீடியோ கண்டிப்பாக எடுப்போம். இந்த ஏரியா மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இந்த ஏரியா எல்லாமே மக்கள் அப்படியே ஏதோ ஆடு மேய்க்கிறதுக்கு நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து இங்கே இருக்கிற அந்த கிராமத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழேயே இந்த ஊர் தலைவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வீடெல்லாம் இருக்கிறத மட்டும் அப்படி உங்களுக்கு காட்டுற. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டு மாதிரி. அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க சார். அது இதை அவங்களாம் இந்த மாதிரி செக் பாயிண்ட் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இது. ஸோ இதெல்லாம் கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாட்ருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இதுலேயே போனால் அதை போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டு போகலாம் மாட்டேங்குது. இவ்வளோதாங்க அந்த ஊரே. ஒரு 10 வீடு தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு அதான் இந்த நம்ம சொன்ன அந்த டேம்லேருந்து வந்த தண்ணிங்க. டேமு கூட இல்லை, அந்த அருவி மாதிரி இருந்ததில்ல, அதுலேருந்து வந்த தண்ணியை சின்டாக்ஸில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியான ஹைட்டு தானே. அதனால் வந்து ஈஸியாக தண்ணி உள்ளே வந்து டெபாசிட் ஆகிரும். வேணுங்கும் போது பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அங்கே தண்ணி அப்படியே வேஸ்ட் ஆகிற மாதிரி அப்படியே எங்கேயும் போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, அப்படியே இதுலேருந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே கீழே போயிடுது தண்ணி. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா சார்?
இல்லை அது அங்கே வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இங்கே அப்படியே விட்டுட்டாங்க. நல்லா தான் இருக்குது தண்ணி. சில்லுன்னு இருக்கா? குடிச்சிட்டு போயிடலாமா? சரி ஓகே. இது ஒரு கிச்சனாக இருக்குது. கோழியெல்லாம் அடைக்கிறதுக்காக வச்சுருக்காங்களாட்ருக்குங்க. இங்கே தானே பார்த்தோம். இந்த வீடு எல்லாமே அப்படியே உடஞ்சி இடிஞ்சு போய் தாங்க இருக்குது. யாரும் இல்லைன்னு நினைக்கிறதில்ல. அப்படியே இதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஏதோ கவர்மெண்ட்டு தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இவ்வளோதாங்க இந்த கிராமமே. விவசாயம் அதான் பாருங்க, அங்கே வாழை மரம் போட்டிருக்காங்க. அங்கே எங்கே நம்மளுக்கு தெரியல, காடு உள்ளேலாம் இருக்க மாட்டேன் இருக்குது. வா ஓடு, ஜஸ்ட் மிஸ்ஸு. தெரியலைங்க சார், எங்கே ஜாலியாக குட்டிஸ் விளாண்டுருக்காங்க. ஏய் 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 அதை சுற்றி வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம்லாம். அப்பா எப்படி இருக்கு. ஓ, கேட்ச் பிடிக்க மாட்டிங்களா? நீங்கள் இதே ஊர் தாங்களா? உங்கள் பேர்? பீனு. ஓ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ, +2 கழிஞ்சு. +2 எங்கே படிச்சிங்க? புதூர். அங்கே கீழே இங்கே இருக்கா புதூர்? ஓ, அங்கே தான் படிக்கணும். உங்கள் காலேஜெல்லாம் எங்கே போவீங்க? பாலக்காடு. அதுக்கு 5-6 இருக்குங்க. ஒரு 50 பேர் இருப்பீங்களா டோட்டலாக? இல்லை. 120 பேர் இருக்கீங்க. ஆனால் ஒரு 20 வீடு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 20 வீட்லேயே 120 பேர் மட்டும் இருக்கீங்க. இவங்களுக்குலாம் ஸ்கூல்னால் எங்கே போகணும்? பாலூரில் படிக்கிறேன். இங்கே கீழே இருக்கிற பாலூர்லேயே. புதூர்னா 12th வரைக்கும் இருக்கிறது புதூர் போகணும். ரோடு நடந்து போகணும். சும்மா அப்படியே அந்த கிராமம் எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு. இதுக்கு கீழே ஏதோ கீழ் போதாரு. கீழ் போதாரு இப்படியே நடந்து போகலாமா? நடந்து போகலாம். அங்கிருந்து வரும்போது ஒரு மலைக்கான ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்த மாதிரி இருந்தது. அந்த அந்த ஆஃப் ரோடு மாதிரி வந்துருக்கு. ரோடு முடிஞ்ச மண் ரோடு. பார்க்கும்போது ஒரு மேலே ஒரு வீடு மட்டும் இருந்த மாதிரி. அந்த அங்கே அதே மாதிரி இருக்கிற സ്ഥലத்தில் இதே மாதிரி இருக்கிற இடத்துல பின்னாடி ஓ இருப்பாங்க. என் டவர்லாம் கிடைக்குதா? இங்கே இருக்கா? இந்த இடத்துல அதான் இங்கே வந்தீங்களா? இங்கே வந்தால் நெட்டு விளையாடல. ஊரில் கிடைக்கும். ஃபோன் பண்ணுறேன். இங்கே வந்து இங்கே வந்தால் 4G வரைக்கும் கிடைக்கும். ஸ்பாட்டு கண்டுபிடிச்சி அதான் நீங்கள் நடந்த இடத்துல இந்த இடம் எப்படி இருக்குது? அந்த இடத்துல ஏதோ எரிச்ச மாதிரி கறிக்கட்டையெல்லாம் இருக்குது. அது என்ன? இந்த கல் பக்கத்தில். ஆ, அது நைட்டான பசங்க எல்லாம் கூடி டீ போட்டுருவோம். குளிர் காயத்துக்காக நல்லா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கீங்க. எப்படி நீங்கள் எப்படி இந்த இடம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மிஸ் பண்ணுறீங்களா, எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே.
எங்களுக்குலாம் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஆணு வாயை போலக்கிறோம். உங்களுக்குலாம் எப்படி இருக்குது இந்த இடத்துல வாழ்க்கை? அப்படிதான் டெய்லி பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்குல்ல. நல்ல இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்து இங்கே தங்குறதுன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வெளியிலேருந்து வந்தோம்னா ஓ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓ உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இருக்கலாம். மற்றபடி இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறது அதுக்கெல்லாம் முடியவே முடியாது. இங்கே ஊருக்குள்ளே யாராவது இப்படி பரிச்சயம் இல்லாதவங்க அதில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இதுக்கு ஒரு கடைசி வில்லேஜாக போட்டிருந்தது. அப்புறம் வழியில் மாறி மாறி போனோம். அப்புறம் கடைசியில் தான் இங்கே வந்து சேர்ந்தோம். இந்த ரூட்டில் வந்து இதான் வேண்டு. அதில் போனால் இடவாணி தான் வேண்டு. அரசியல்வாதிகளாம் வருவாங்களா ஓட்டு கேட்குறதுக்குலாம்? வருவாங்க. அப்போ மட்டும் இந்த ஏரியா தெரியும் நல்லா. இல்லை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையில அங்கேருந்து இது அப்படியா? நாங்கள் நினைக்கிறேன் அங்கே தான் நிறைய இல்லை 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 எல்லா இடத்துலையும் இருக்கு. 10 வீடு இதை கொண்டு போய் அந்த பந்தலில் கூட வச்சிருக்காங்க. நீங்களாம் உங்களுக்கு அங்கே வீடு கட்டித்தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கரண்ட் வசதி ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்க சார். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம். அது ஆஹாட்ஸ் அப்படின்றது. அது மூலமாக ட்ரைபிள்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்போ கட்டி கொடுத்தாங்க? இங்கே மாலையில் என்னென்ன கிடைக்கும்? எப்போ வேற ஒன்றும் மலையில் கிடைக்காது உங்களுக்கு? இப்போ இவங்கள ஏதாவது விவசாயம் மாதிரி பண்ணாலும் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி மரங்கள் தானே இருக்குது. இதுலேருந்து ஒன்றும் எடுக்க முடியாது. வேணா நம்ம வேணா கடைசியில் தோண்டினா போதும்ல. அதுக்கு தோண்டி வச்சாலே போதும். அதெல்லாம் நல்லா வராத தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. மழை வந்துட்டு இருக்குமா? தண்ணிக்கு தான் இங்கே கொஞ்சம் வேற டைம்ல தண்ணிக்கு தான் கொஞ்சம் அதான். இப்போ மழை எப்பவும் பெஞ்சிட்டு இருக்குமா இல்லை சீசனுக்கு தானே? சீசனுக்கு. இங்கே அங்கேருந்து வர்ற தண்ணி மட்டும் தானே? இங்கே வேற ஏதாவது தண்ணி இருக்கா? அந்த டேம் மாதிரி அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சா ஏதாவது வெள்ளம் அது மாதிரி? அடுத்து காலேஜ் போகிறீங்களா? என்ன ஐடியா? போங்க போங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் போகணுன்னா இங்கே எங்கே போகணும்? பாலக்காடு அங்கே தான் போகணும். கவர்மெண்ட் அகலியில் இருக்குது. அகலியில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா? கோட்டூரில் இருக்குது. கோட்டத்தாராலே இருக்கு. பாலக்காடு. ஆனால் அகலியில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா? வெறும் புல்வெளி மாதிரி இருக்கு. மரமே இல்லை. பச்சை பசே இந்த மாதிரி மரம் தான் மகாராஜா எப்போ வேணால் நினச்சா போகலாம். ஜாலியாக இருக்கும். இல்லைல்ல இந்த மலை இந்த மலை
இதுக்கு அப்புறம் அந்த சைடு ஒரு மேலே கட்டலாம். ஆமாம் அந்த பக்கம் அதுக்கு மட்டும் ஒழிப்பு வழி இருக்குமா இல்லை நீங்களே போகிறது தானா? இவங்களே போக வேண்டியதான். அது ஜங்கு ஜங்கு நடந்தால் போயிடலாம். வழியில் இருக்குது. அது வரைக்கும் இந்த மலை வரைக்கும் வழி இருக்கு. டெய்லி நீங்கள் எதுக்காக அங்கே போனதுக்கு வழி? ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கா இங்கே? இன்னைக்கு சுற்றுறதுக்கு போ. ஆமாம், அங்கே இருக்கிறவங்க தேட்டர் அங்கே போவோம். நம்மளுக்கு இதுதான் ஜாலி. எப்படியே ஜாலியாக ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். தேன் எடுக்கலாம். தேன் சீசனுக்கு போனால். தேன் எப்போ சீசன் அப்படி ஏதாவது இருக்கா இல்லை எப்பவுமே எடுக்கலாமா? சீசனில் எடுக்கிறாங்க. எந்த மாதம்? பேர் என்ன? பேர் என்ன? பேர் பேர் சொல்ல மாட்டீங்களா? யது கிருஷ்ணனா? எது கிருஷ்ணன் நேனு. நேனு. உங்கள் பேர் சொல்லு. பாப்பா உங்கள் பேர்? மாதுரி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4. உங்கள் பேர்? டொரினோ. ரினோ. ரினோ. உங்கள் பேர்? அருண் பிரசாத். நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 5. இவர்? 1. எங்கே இருக்குது ஸ்கூலெல்லாம்? தேக்கோட்டை நாங்கள் பாரு. இங்கேயா? இந்த இல்லையா? ஆ கீழே போகணுமா? சரி பாய். பாய் பாய். சரி. ஆமாம் சார், எதுவுமே எடுத்துட்டேன் சார். இப்படி வந்து நம்ம கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது. புதுசாக வரமா சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கூட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் அது பயமாக வேறு இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு நம்மலாம் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் அடுத்தது வரும்போது துணி இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இதோட இந்த வில்லேஜ் முடிஞ்சது. அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். அவ்வளோதாங்க. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஒரு 20 வீடு இருக்குங்க டோட்டலாக. அதுதான் இங்கே வந்து 17 இருக்குது. அந்த பக்கத்தில் ஒரு 3 வீடு 4 வீடு இருக்குது. இப்போ ஒரு 20 21 வீடு இருக்குங்க அந்த பக்கம். ஸோ இவ்வளோ தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தோடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தெருவழியாவா? சரி ஓகே போகலாம். ஐயோ பாப்பாலாம் வராங்க. இதுக்குள்ளேயும் இருக்காங்க. யார் வராங்க பெருசாக? சார் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா? குடிக்கணுமா? ஆமாம், குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேணாமா? சரி வாங்க. இது வில்லேஜுக்கு போய் அப்படி ஏறிடுமா இல்லை இந்த பக்கம்? இதுலேயே போயிடலாம். அவ்வளோதாங்க, இந்த கிராமமே இவ்வளோதான் இருக்குது. எது? ஆமாம், புதூர் மேலே போதையார். ஆமாம், இங்கே பார்த்தா தெரியும் போதையார் அப்படின்றது. சரி போகலாங்க. சோலாரில் ஒன்று இருக்குது. மற்றது எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் வசதி இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. டேக்லாம் அடித்து போட்டிருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த அழகான கிராமத்தை விட்டு நம்ம அப்படியே விடைபெறுகிறோம். இன்னும் மாடு பின்னாடியே வருது. சரி நல்லா யோசிக்கிறீங்க சார் நீங்கள். ஆனால் கருங்கோழிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் கருங்கோழி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வில்லேஜ் எப்படி இருந்தது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோ இதை விட வேறு லெவலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக்கர் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.